நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு வேணுகோபால். ஸோ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. பயங்கரமான ரிசல்ட் எல்லாம் வந்தது. விஜய் அண்ணா அவர்கள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் கிடைச்ச வாழ்க்கை படம் என்னவோ அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பப்படுறேன். நமக்கு வந்து எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து நிறைய நேரங்கள் வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கும். நம்ம சரியாக விஷயங்கள் பண்ணுறோமா, இது எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எஸ்பெஷலி நம்ம காலேஜெலாம் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிற ஒரு டைமில் இதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி நான் கொண்டு போகிறது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். கிடைக்கிற வேலையில் பார்த்தா கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க, இல்லை நமக்கு வந்து அந்த வேலை பிடிக்காமல் இருக்கலாம், ஒரே குழப்பத்தில் இருப்போம். நம்ம அதுலேருந்து நம்ம மீறி எப்படி நம்ம போகிறது, நம்ம எதை நோக்கி போகிறது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு ஒரு 3 வாழ்க்கை பாடம் விஜய் அண்ணா அவர்களுடைய இந்த எலெக்ஷன் ஜேர்னியில் எனக்கு கிடச்சது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1, இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் மேன் ஐடியாங்க. ஒரு சின்ன ஐடியாவிலேருந்து தான் எல்லாமே உருவாகும். அந்த ஐடியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அவருக்கு வந்து பாருங்களேன், ஒரு சினிமாவில் இருந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் இருந்து டாப் ஆக்டராக இருந்து அதை விட்டுட்டு நான் இதில் வரணும், மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குல்ல, தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்புகிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த சிச்சுவேஷனை நோக்கி போகும். 2வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு தேவையான பணமே இல்லையே, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கோ என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான இருக்கிற ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்க. நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கலாம், ஒரு பர்சன் இருக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், ஆர் சம் ஸ்மால் ஹெல்ப் கிடைக்கலாம். அவ்வளோதான் நம்ம ரிசோர்ஸஸ். அதை யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். இப்போ விஜய் ஆரம்பிக்கும்போது கூட பாருங்கள், அவர் ஆரம்பிக்கும்போது ஒரு சிலவங்க தான் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடியா எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ எவ்வளோ பெரிய பூதாகரமாக ஒரு ஐடியா வந்து நிற்கிறதுன்னு பாருங்கள். 3வது முக்கியமான விஷயம், ஐடியாஸ் இருந்து ரிசோர்ஸஸ் இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம அதுக்கான என்ன உழைப்பு போடுறோம், எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உழைப்பு போடுறோம், என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த உழைப்பை நம்ம போடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது 3 தான் வந்து எனக்கு அவருடைய இந்த எலெக்ஷன் ஜேர்னியில் கிடச்ச முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். பட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நன்றி, வணக்கம்.